மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் 3 மூலவர்கள் அருள் பாலிக்கின்றனர். அஷ்டங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள் பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் வைகாசன முறைப்படி கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளினார். 5ஆம் திருநாளான இன்று காலையில் உற்சவர்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ வேத நாராயணர் ஆகியோர் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். பக்தர்களின் கோவிந்த கோபால கோஷங்களுடன் குடைவரை வாயில் தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 2 கருட வாகனத்திற்கும் திருக்குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. பிரபந்த கோஷ்டியார் பிரபந்தம் பாடிக்கொண்டு முன் செல்ல பெண்கள் கோலாட்டம் அடிக்கவும், சிறுவர்கள் பெருமாள் வேடமிட்டபடி ஆடலுடன் பஜனை பாடல்கள் பாடினர். கலையரங்கில் சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் 2 கருட சேவையை வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுகின்றது. திருவிழா ஏற்பாடுகளை உபயதாரர்கள், திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். தேனி அள்ளி நகரம் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ் சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு வீரப்ப ஐயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்திற்குள் உள்ள கொடிமரத்திற்கு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை அள்ளி நகரம் பகுதியில் இருந்து வீரப்ப ஐயனார் சுவாமி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு மேல நாதஸ்வரம் முழங்க மலைக்கோவிலுக்கு வந்தடைந்தார். அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் கோஷங்களுடன் கொடிமரத்தில் கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு வஸ்திரம் கட்டி பூக்களை தூவி பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3/4/2026 வரை தொடர்ந்து விழா நடைபெறுகிறது. நேற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கரக புறப்பாடும் மற்றும் பிள்ளையார், விஷ்ணு பகவான், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். மேலும் திருக்கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் விரதமிருந்து பொங்கல் வைத்து மாவிளக்குடன் அம்மனை வழிபாடு செய்தனர். பல்வேறு பக்தர்கள் திருமண தடை, உடல்நலம் வேண்டியும் உருவ பொம்மை வைத்து கோவிலில் நேர்த்திக்கடன் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் வெகு சிறப்பாக தீமிதி விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து அம்மனை வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செய்தார்கள். திருவிழாவை முன்னிட்டு SP ஜெயக்குமார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் தாலுகா பெருவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பாள் சமேத கோடீஸ்வரர் ஆலய திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மார்ச் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று இன்று மாலை திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவனுக்கும் அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து பலவித மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பின்பு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து மாலை தேரோட்டம் மாட வீதியில் மேலத்தாளம் முழங்க பக்தர்கள் தேரினை வடம் பிடித்தெழுத்தனர். இந்நிகழ்வில் பெருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்தெழுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தியும் தேரின் மீது தங்கள் விளைநிலங்களில் விளைக்கப்பட்ட காய்கள், தானியங்கள், சில்லறைகள் உள்ளிட்டவைகளை தேரின் மீது எறிந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மேல்மலையனூர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பெருவள்ளூர் கிராம பக்தர்கள் செய்திருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் திம்மராஜாம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்து 48வது நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்று சுவாமி பஞ்சமூர்த்தி திரு வீதியுலா சிவன் பார்வதி ரிஷப வாகனத்திலும், அம்மன் மாடு வாகனத்திலும், முருகர் மயில் வாகனத்திலும் இந்த 3 சுவாமிகள் எழுந்தருளி வீதி உலாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். திருக்கோவில் நிர்வாகிகள் ஏ கணேசன், த வடிவேல், வி குமரன், டி எஸ் மணி, கே முருகவேல், எல் தேவேந்திரன் ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர விழா கடந்த 23ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடர்ந்து தினமும் மாலை பல்வேறு வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் தினமும் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெறுகின்றது. நேற்று மாலை பங்குனி உத்திர விழாவின் 6ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை, கும்ப நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளி கஜ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து வெள்ளி கஜ வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். வழக்கமாக கஜ வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி காட்சியளிப்பது மனதிற்கு நிம்மதியையும் செல்வ வளத்தையும் தரும் என பக்தர்கள் நம்புகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர விழா கடந்த 23ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடர்ந்து தினமும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெறுகிறது. நேற்று மாலை பங்குனி உத்திர விழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளிமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து வெள்ளிமயில் வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வெள்ளிமயில் வாகனம் என்பது முருகப்பெருமான் எழுந்தருளும் வெள்ளியால் செய்யப்பட்ட மயில் வடிவ ஊர்தியாகும். இது பத்மாசுரனை வென்று மயில் வாகனமாகவும் சேவர் கொடியாகவும் முருகன் மாற்றிக்கொண்ட தத்துவத்தை குறிக்கிறது. இது அழகு, வெற்றி, செழிப்பு மற்றும் அகங்காரத்தை அடக்குவதை குறிக்கும். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்வநத்தம் கிராமம் அருள் தரும் கோனிக்கட்டி சுவாமிகள் நவகண்ட மகா யோகி ஸ்ரீமத் ஞானப்பிரகாச சுவாமிகள் திருக்கோவில் 75ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு ஆனைந்து வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு, தொடர்ந்து விநாயகர் வேள்வி வழிபாட்டுடன் குரு பூஜை விழா இனிதே தொடங்கியது. தொடர்ந்து நவகண்ட மகா யோகி ஸ்ரீமத் ஞானப்பிரகாச சுவாமிகள் கோனிக்கட்டி சித்தர் பெருமானுக்கு பெருவேள்வி வழிபாட்டில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் செலுத்தப்பட்டன. மேலும் இறைவனுக்கு பூர்ணாகதி என்று சொல்லக்கூடிய நிறையவில் நல்குதல் செலுத்தப்பட்டது. வெள்ளம் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவிலை வலம் வந்து நகண்ட மகா யோகி ஸ்ரீமத் ஞானப்பிரகாச சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீமத் ஞானம் பிரகாச சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை, போற்றி பரவுதல், 12 திருமுறை விண்ணப்பத்துடன் வாழ்த்துரைத்தல் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம்
விழுப்புரம் அருகே நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சளவள்ளி தாயாரும் தம்பதி சமேதராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள் பாலிப்பதால் எங்க தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை. 108 வைணவ ஸ்தலங்களில் 20வது திவ்ய தேசமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40ல் 14வது திவ்ய தேசமாகவும் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் பங்குனி தேர் திருவிழா 10 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் யாழி, கிளி, சூரிய பிரபை, சேஷ, அன்னபட்சி, கமல, அனுமன், யானை, குதிரை என பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 4ஆம் நாளான நேற்றிரவு உலக பிரசித்தி பெற்ற கல்கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், கோட்டாட்சியர் திருமலை, வட்டாட்சியர் பூங்கொடி உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திரண்டு வந்து கல்கருடனை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து 9ஆம் நாளான வருகிற 1ஆம் தேதி புதன்கிழமை காலை திருத்தேரோட்டமும், நண்பகல் தீர்த்தவாரியும், பின்னர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை சப்தாவர்ணத்துடன் இவ்வாண்டிற்கான பங்குனி தேர் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. கும்பகோணத்தில் பிரகன் நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் 7ஆம் நாளான இன்றிரவு நாகேஸ்வர சுவாமிக்கும் பிரகன் நாயகி அம்பிகைக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் மகா பிரளத்தின் பொழுது அமிர்த குடம் உடைந்த பொழுது வெள்ளம் விழுந்த இடத்தில் எழுந்தருளி ஸ்ரீ வில்வநேசர் எனும் திருநாமம் பெற்று பின்னர் உலக பாரத்தை தாங்க சக்தியற்ற நாகராஜன் ஸ்ரீ வில்வநேசரை பூஜித்து அனுகிரகம் கிடைத்ததால் ஸ்ரீ நாகராஜன் வேண்டுகோளுக்கிணங்க நாகேஸ்வரர் என திருநாமம் பெற்றார். தாயார் பிரகநாயகி சூரியன் தனது கிரகணம் மழுங்கி கலங்கி நின்றபொழுது அசரீரியின்படி சூரிய தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டு பேறு பெற்றார். இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களிலும் தனது சூரிய கதிர்களால் நாகேஸ்வரரை வழிபடுவதை இன்றும் காணலாம். இங்கு சூரியனுக்கென்று தனி சன்னதியும் உள்ளது. சூரியனுக்கு ஒளி கொடுத்ததால் கும்பகோணம் நகருக்கு பாஸ்கர சேஷத்திரம் என பெயர் பெற்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பெருவிழா 13 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோலவே இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 23ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதியுலா நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 7ஆம் நாளான இன்றிரவு உற்சவர் நாகேஸ்வர சுவாமிக்கும் பிரகன் நாயகி அம்பிகைக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசைகள் சமர்ப்பித்தலும் மாலை மாற்றும் வைபவமும் பின்னர் ஊஞ்சலில் நலங்கு உற்சவமும் நடைபெற்றதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஜபிக்க, யாகம் வளர்த்து, நாதஸ்வர மேலத்தாளம் முழங்க, உதிரி மலர்கள் தூவி மங்கள ஞான் பூட்டும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து விழாவின் 9ஆம் நாளான 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை திருத்தேரோட்டமும், 10ஆம் நாளான 1ஆம் தேதி புதன்கிழமை மகாமக குளத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள பங்குனி உத்திர தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றது. 11ஆம் நாளான 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்தப்த வரணம் ஏகாந்த காட்சி, 12ஆம் நாளான 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றி வீதி உலா, 13ஆம் நாளான 4ஆம் தேதி சனிக்கிழமை ஊஞ்சல் உற்சவ சாந்தியுடன் பங்குனி பெருவிழா நிறைவு பெறுகின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது திருமணஞ்சேரி. திருமணம் நடக்க வேண்டி இங்குள்ள உத்வேகநாதர் ஆலயத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் திருமண வரம் கைகூட வேண்டி வேண்டுதல் செய்வது வழக்கம். இத்தகைய சிறப்புடைய இவ்வூரில் கல்யாண மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலய தீமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக விக்கிரமன் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் விரதமிருந்த பக்தர்கள்
ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த தீமிதி திருவிழாவை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு களித்து கல்யாண மாரியம்மனின் அருளை பெற்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சார்பாக சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை வடக்கு மட வளாகத்தில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் ஆலய 71ஆம் ஆண்டு திருநடன பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. முன்னதாக கடந்த 17ஆம் தேதி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் 18ஆம் தேதி அதிகாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருநடன பெருவிழா கோவில் சன்னதியிலிருந்து புறப்பட்டு பிறந்த இடத்திற்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து வழியெங்கும் கும்மியாட்டம், மகுடியாட்டம், அம்மன் பாட்டு ஆகிய நடனம் நடைபெற்று வந்தன. கடந்த செவ்வாய்க்கிழமை திருநடன உற்சவம் நிறைவு பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஊஞ்சல் உற்சவம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரகநாயகி அம்மனை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஐயனார் கோவில் தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு கெடிலம் நதிக்கரையிலிருந்து 1008 பெண்கள் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர். சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. பின் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனம் தற்போது புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பிருந்தாவன மூலஸ்தான அஸ்திவாரத்தில் பக்தர்களால் எழுதப்பட்ட ராமநாமங்கள் பிரதிஷ்டை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வெவ்வேறு மொழிகளில் பக்தர்கள் ராமநாமங்களை எழுதி புத்தகங்களாக வத்தலகுண்டு பிருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்திருந்தனர். இதனையடுத்து பக்தர்களால் எழுப்பப்பட்டு 2 கோடி ராமநாமங்கள் அடங்கிய புத்தகங்கள், வேத மந்திரங்கள் முழங்க மூல பிருந்தாவன அஸ்திவாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிருந்தாவன நிறுவனர் கோபிநாதன் ஆச்சார் ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் சித்தாமூர் பார்சுவநாதர் கோவிலில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ பார்சுவநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பார்சுவநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு தெருத்தெருனில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேல் சித்தாமூர் லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரியா சுவாமிகள், இளைய பட்டாரக பட்டாச்சாரியா சுவாமிகள் தேருக்கு சிறப்பு பூஜைகளை செய்து விழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஜெயின் சமூகத்தினரும் மற்றும் மேல் சித்தாமூர் கிராமம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மயிலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான CV சண்முகம் கலந்து கொண்டு மேல் சித்தாமூர் லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரியா சுவாமிகளிடம் ஆசி பெற்று திருத்தேர் வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். பக்தர்களின் வசதிக்காக தீயணைப்பு துறையினர் மற்றும் செஞ்சி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வணக்கம். முதல்ல சமணம் என்பது தவறான ஒரு புரிதலில் இருக்கும். அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு கொள்கை. அந்த கொள்கையை பின்பற்றுகின்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் சமணர்களாக பார்க்கப்படுவார்கள். அதுதான் சமணத்தினுடைய தத்துவம், முதல்ல அடிப்படை தத்துவம். அந்த தத்துவத்தின் மீது எழுப்பப்பட்ட பல கொல்லாமை கோட்பாடுகள் பல இருக்குது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது குறைந்தபட்ச கால எல்லை அப்படிங்கிறது 600 ஆண்டு காலம், அதற்கும் மேலாக பல நூற்றாண்டுகள் பல அரசர்களால் தொடர்ந்து வடிவமைக்கப்பட்டு மிக பிரசித்தி பெற்ற பிரம்மாண்டமான ஒரு திருத்தலமாக விளங்குகின்றது. இந்த தலத்தினுடைய பெயர் ஜினகஞ்சி ஜைன மடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மடம் என்பது காஞ்சிபுரத்திற்கு அடுத்து அங்கு முதலில் நிறுவப்பட்டு
பல சமய போராட்டங்களின் காரணமாக அந்த ஜினகஞ்சி மடம் என்பது இந்த மேல் சித்தாமூர் என்ற ஊருக்கு மாற்றப்பட்டது. இந்த இடம் மாற்றப்பட்ட காலத்தில் இருந்து 7 மாடம் கொண்ட மிகப்பெரிய கோபுரத்தை கொண்ட பார்ஸ்வநாதர்னு சொல்லப்படக்கூடிய முதல் தீர்த்தங்கரனுடைய உருவம், அவருடைய சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலவராக கொண்ட இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக பல விழாக்களையும் பல வழிபாடுகளையும் பல பண்பாடுகளையும் கடத்தி வருகின்றது இன்றைய நூற்றாண்டு வரைக்கும். இன்று இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா என்பது மிக பிரசித்தமானது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர் மரத்தால் ஆன தேர் பார்த்தீங்கன்னா மேலே முழுவதும் துணியால் செய்யப்பட்டும், வஸ்திரம்னு சொல்லுவாங்க, வஸ்திரத்தால் பண்ணப்பட்டு, வஸ்திரத்துக்கு உள்பகுதியில் மர சட்டங்களாலும், கீழே இருக்கக்கூடிய பகுதி தேரினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் சிற்பங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்களில் நிறைய சிற்பங்கள் மிக அழகாக நேர்த்தியாக இதுவும் கால எல்லை அப்படின்னா ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக வடிவமைக்கப்பட்ட மர சிற்பங்களாக இருக்கின்றன. இது இந்த தேரினுடைய ஒரு முதன்மைத்துவம். இதை தாண்டி கோயிலுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணுறோம், கோயிலுக்குள்ளே தரிசனத்துக்காக உள்ளே போகிறோம் அப்படின்னா பொதுவாக சமணர்கள் ஜினாலயம் என்று சொல்லுவார்கள். நாம் இப்போ தமிழ் படுத்தி தமிழில் சொல்கிறதுனால அதை கோயில்னு சொல்கிறோம். ஜினாலயம் என்று தான் வழங்குவார்கள். ஜினன் உரைகின்ற இடம் ஜினாலயம்னு சொல்லப்படுகிறது. இந்த ஜினாலயத்துக்குள்ள ஒரு மண்டபம், 16 கால் மண்டபம் இருக்கிறது. மேலே மூலவருக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தில் ஒரு 500-600 ஆண்டு கால பழமையான ஓவியங்கள் இருக்கின்றன. இது எல்லாமே தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழர்களுடைய ஓவியக்கலையையும் தமிழர்களுடைய சிற்பக்கலையையும் பறைசாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் பண்பாட்டு தளமாக இந்த மேல் சித்தாமூர் பார்ஸ்வநாதர் கோயில் விளங்குகின்றது. இந்த தேர் திருவிழாவும் அந்த அடிப்படையில் தமிழர்களுக்கிடையே, தமிழ் சமணர்களுக்கிடையே, இந்திய சமணர்களுக்கிடையே நடைபெறுகின்ற வருடத்திற்கு ஒரு முறை 10 நாள் திருவிழாவாக, அதில் ஒரு நாள் திருவிழா இந்த தேர் திருவிழா நம்மளுடைய பண்பாட்டை இன்றளவும் மீட்டு காத்து வருகின்ற ஒரு திருவிழாவாக இந்த தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை 9 மணிக்கு தொடங்கி சரியாக 10:30 மணிக்குள்ளாக இந்த தேர் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது. இந்த அடிப்படையில் இங்கு இந்த தேர் பவனியை கண்டுகளித்த, வந்திருந்து தரிசனம் செய்த அனைத்து மக்களுக்கும் வணக்கங்கள், நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இலங்கையிலிருந்து பேராசிரியர்கள் 2 இந்த திருவிழாவுக்காக இங்கு வருகை தந்தது இந்த ஆண்டிற்கான சிறப்பாக நாங்கள் கருதுகிறோம். லக்ஷ்மி தத்தை, புதுவை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர். அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறையின் முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி சுந்தரலிங்கம் சந்திரகுமார். இந்த இலங்கையிலேயே அறிய முடியாத அல்லது நான் கற்று தேர்ந்த ஒரு ஆச்சரியத்தை நான் இன்று இந்த மேல் சித்தாமூர் சமண கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவை பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே இந்தியாவிலே இந்த சமண வழிபாட்டு மரபினுடைய தனித்துவத்தையும் அதன் அடையாளத்தையும் அதனுடைய மக்கள் கூட்டத்தையும் காண்பது எனக்கு மெய் சிலிர்க்க வைத்தது. இந்த சமணத்தினுடைய வழிபாட்டு மரபினுடைய மூலத்தை இன்றும் இந்த மேல் சித்தானூர் ஊரிலேயே காண்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. சமண மக்கள் இதனை அழியாது கொண்டு செல்வதானது மகிழ்ச்சி அளிக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த அடையாளம் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கையில் சமணம் தொடர்பான கருத்தியல்கள், அதனுடைய அடையாளங்கள், கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதனுடைய மக்கள் வழிபாட்டு முறை இல்லை. இன்று இங்கு காணுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது ஆராய்ச்சிக்குரியது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மேகலா ஜெயின். நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்திலிருந்து, செஞ்சி ஊர்லேருந்து வரேன். சமணர்கள் முக்கியமாக போற்ற 4 தானங்களை முதல்ல நான் சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு மலைகள்லேருந்து முனிவர்கள் அந்த 4 விதமான தானத்தை தான் மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆகார தானம், ஔஷத தானம், அபயதானம், சாஸ்திர தானம். இதில் முக்கியமாக இந்த தேர் திருவிழாவில் மேல் சித்தாமூர் எல்லா கோவில்கள்லையுமே பண்டிகைகளில் விசேஷ தினங்களில் நாங்கள் ஆகாரம் தானம்ன்றதை ரொம்ப மிக சிறப்பாக சமணர்கள் கொண்டாடுவாங்க. அதுவும் 10 நாளுமே இதில் ஜாதி, மதம், இனம், பேதம் எதுவுமே இல்லாமல் அனைவருக்குமான அந்த உணவு அளிக்கிற அந்த ஆகார தானம் சமணர்கள் தொடங்கி வச்சது தான். அது இன்ன வரைக்குமே நடந்துகிட்ருக்கு. இது மிக சிறப்பான ஒரு தானம்.
அந்த மாதிரி ஔஷத தானமும் சாஸ்திர தானமும். ஏன்னா தமிழுக்கு கொடை கொடுத்தவர்கள் சமண முனிவர்கள், அது எல்லாமே தெரியும். அன்னைக்கு மலைகள்ல இருந்து தான் கல்வியை அவங்க தான் வலியுறுத்தினாங்க. பெண் கல்வியுமே வலியுறுத்தினது, எல்லாருக்குமான அனைவருக்குமான கல்வியை வலியுறுத்தினது சமண முனிவர்கள் தான். ஸோ அந்த தானங்களில் முக்கியமானது சாஸ்திர தானமும் ஆகார தானமும் முக்கியமானது. அந்த ஆகார தானத்தை இன்ன வரைக்குமே சமணர்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றது ஒரு முக்கிய செய்தி.